ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கிராணி 1 தான் விளையாட போகிறோம். நம்ம SMRP பிரதர்ஸ் கேமிங் இப்போ அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவே கிராணி 1 வீடியோ போடலான்னு என் தம்பி ஐடியா கொடுத்தான். அதுக்கு தான் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம சேனல் நம்ம போடலான்னு பார்த்தா ஃபுல்லாக என்ட்ரு பண்ணக்கூடாது தான். சரி, SMRP மட்டும் போட்டுக்கிட்டு உள்ளே வந்துட்டோம். இந்த கேம் எனக்கு எப்படி விளையாடணுன்னே தெரியாது. கொஞ்சம் இந்த வீடியோஸில் யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நம்மளும் யூடியூப்பில் போடலான்னு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். உள்ளே வந்துச்சு டே 1ல். ஃபஸ்ட்டு எல்லா ட்ராஸும் தான் செக் பண்ணிடலாம். அதாவது பொருள் கிடச்சா நல்லதாக இருக்கும். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. என்னென்னா, நான் வெப்பன் கே நான் ஃபஸ்ட்டு சீவரில் போய் தான் கண்டுபிடிச்சேன். இப்போ இந்த வீடியோ 31 மினிட்ஸ்னால் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு தான் எனக்கு வெப்பன் கே கிடச்சிது. அது வரைக்கும் கிராணி பாட்டியோட தொல்லையோடு தான் நான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணிடலாம். பாத்ரூம்லனா ஒரு பொருளும் இல்லை. ஆனால் ஒரு சில இதில் நான் ப்ராக்டிஸ் மூலம்லாம் விளாடும் போது பொருள் இருந்தது. சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போவோம். என்னங்க இது? ஐயோ, என்னங்க இது? நகூர முடியல. ஐயோ, பக் ஆகிட்டோமா? என்ன அதுன்னு தெரில. நகூர முடியாது. அப்படி குதிச்சிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்டுங்க. இல்லைனா எக்ஸிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம இந்த கேம் ஃபுல்லாகவே நம்ம கூட தான் இருந்திருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு கார் கீ பண்ணியிருக்கோம். இதுதான் நான் பண்ணுற 2வது எஸ்கேப்பு. ஃபஸ்ட் எஸ்கேப் யூடியூப்பில் போடுறதில்ல. கிராணியோட விளாண்டு ப்ராக்டிஸ் மோடில் ஒரு எஸ்கேப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எஸ்கேப் வந்து டோர் எஸ்கேப். நான் வந்து அப்போ சும்மா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பண்ணேன். கிராணியோடு தான் பண்ணியிருந்தாலும் எந்தெந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரிஞ்சதுக்கு அந்த ஒரு கேம் பண்ணேன். சரி, ஃபஸ்ட்டு இங்கே சத்தத்தை போட்டோம். கிராணி பாட்டி வருவாங்க. அது வரைக்கும் நம்ம கேம் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். வந்துட்டாங்க. கபடி 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 முடிஞ்சா பிடிங்க பாட்டி. இந்த கேம் என்ன நல்லா தான் போனோம். கடைசி 5 நிமிஷத்தில் தான் நம்ம நிறையா அடி வாங்கியிருப்போம். அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தோம். இங்கே 2 பலகை இருக்குது. எல்லாத்தையும் உடச்சி விட்ருலாம். உடச்சி இந்த இதில் போட்டிருக்கலாம். இங்கே ஒரு டேப் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை அப்படியே உடச்சி விட்டா கிராணி நம்மளுக்கு வரதுக்கு ரியலாக தெரியும். இங்கே மீட் இருக்குது. ஸ்பெஷல் கீ கிடச்சா நம்ம மீட் இல்லாமல் ஸ்பைடர்கிட்ட போகலாம். எப்படின்னா கன்று வச்சில்ல, ஒரு ட்ரிக்கு நான் கற்றுக்கிட்டேன். அந்த ட்ரிக்கை பண்ணி பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு அந்த ட்ரிக்கு பண்ணலாம் தாங்க உள்ளே போனேன். ஆனால் உள்ளே போதும் என்னாச்சு, ஃபோன் திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுது. இதுலேயே தேவையில்லாமல் ஒரு நாள் போச்சு. சரி, ஃபஸ்ட்டத்தை போட்டு கிராணி பாட்டி இங்கே வர வச்சுட்டு நம்ம டைவர்ட் ஆகிக்கிட்டு இங்கே அங்கே போவோம். வெளியே போய் தேடுவோம். இன்னும் வராங்களா? இங்கே வீல் கிராங்க் இருக்குது. இது இருந்தால் இது வீல் கிராங்க் கொடுத்தா அந்த 2 ட்ராஸ் ஓப்பன் ஆகும். அதில் தான் நல்ல பொருள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இங்கே சத்தத்தை போட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வந்தோடனே கிராணி பாட்டியை பார்க்குறேன். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்போயுமே நான் விளையாடும் போது என்ட்ரிலே வந்துடுவாங்க. என்னடா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இந்த இதுக்கு ஐடியா கொடுத்த பெர்த்தியூஸ் வந்துட்டார். அவர் பேர் சொல்லணுமா? அது மட்டும் கேட்டுட்டு போயிருங்க. என்னோட பேர் பெர்த்தியூசாய். சரி, வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எதுவுமே இல்லை. என்னங்க அது? அங்கே செக் பண்ணாலும் ரெண்ட்ஸ் தான் இருக்குது. அது நம்மளுக்கு தேவைப்படாது. இங்கே எதுவுமே இல்லையா? சரி, வாங்க உள்ளே போவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த இதில் என்ன இருக்குது? கிராணி பாட்டி சத்தம் கேட்குது. எனக்கு வரல. நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே நிற்போம். சத்தம் கேட்குது. அப்புறம் போய் அடி வாங்கிட்டோன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஆப்போசிட் சைடில் போய் தேடுவோம். அங்கே தான் சத்தம் கேட்குது. அதனால் ஆப்போசிட் சைடில் வந்தாச்சு. இங்கே ஒரு ஷெட்டு இருக்குது. சரி, இதில் என்னது இருக்கா? காக்காவுக்கு சோறா? சே, கேமுக்கு வர முன்னாடி காக்காவும் சுடணும்னு நினச்சேன், ஸ்பைடரையும் சுடணும்னு நினச்சேன். ஆனால் காக்காவுக்கும் ஸ்பைடருக்கும் சோறு வந்தோடனே கிடச்சிருச்சு. காக்காவுக்கு சோறு போடுறோம், ஸ்பைடருக்கு சோறு போடுறோம் நம்ம. ஆனால் கிராணி மட்டும் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த இதில் கிராணி 2ல் பார்த்தீங்கன்னா அந்த குட்டிச்சாத்தம் இருப்பான்ல, அவன் பேர் என்ன, அந்த என்னமோ தெரில. ஆனால் குட்டியாக ஸ்லெண்ட்ரினோட பையன்
அவன்கிட்ட வந்து மீட்டு போட்டால் கிராணி அடிக்கவே இல்லை. அவங்க பார்த்து கிளிச் ஆகிட்டாங்க, கிளிச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சரி இங்கே கட்டிங் பிளேஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இங்கேனா சோறு போட்டால் எதுவும் ஆக மாட்டேங்குது. சத்தத்தை போட்டாச்சு. கிராணி வேறு இப்போ வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம டக்குன்னு எங்கேயாவது போயிடுவோம். இங்கே நான் யூடியூப்பில் பார்க்கும்போது இங்கே ஒளிய ஒரு இடம் இருந்தது, இருக்கான்னு பார்ப்போம். ஆமாங்க. சரி இனிமேல் இங்கே வரும்போது கிராணி பாட்டி பார்த்துட்டாங்கன்னா இங்கே ஒளிஞ்சிக்கலாம். இங்கே சத்தத்தை போட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டு நம்ம இங்கே போவோம். ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணிடுவோம். என்னடா எந்த எஸ்கேப் பண்ணுறேன்னு சொல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம எந்த எஸ்கேப் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பண்ண போகிறோம். ஆனால் கடைசியில் நம்ம சிஓஎஸ் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கடைசியில் அதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருந்தது. அதுவும் பொருள் அதுக்கு தான் நிறையா 3 பொருள்னால டக்குன்னு கிடச்சிருச்சு. இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிக்கல. ஆனால் இப்போ கூடிய சீக்கிரத்தில் இந்த பொருளை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படின்னு தெரிஞ்சிச்சா? இந்த சேஃப்கி இருக்குல்ல, அந்த சேஃப் லாக்கருக்குள்ளே தான் ரஸ்டி பேட்லாக் இருக்குது. என்னடா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்லை அந்த ப்ரெஷர் டோன் அப்படி கொடுத்து உனக்கு பொருள் தெரியும்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் இல்லை. நான் அந்த தடவை லைவ் வாய்ஸ் இது கொடுக்கல. அதனால் நான் அது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். அதனால் நம்மளுக்கு என்ன இருந்தாலும் தெரியும் எதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு. இருந்தாலும் அதுக்குள்ள சஸ்பென்ஸாக இருக்கட்டும். இதை வந்துட்டு சொல்லிட்டேன். ஐயோ கிராணி வந்துட்டாங்க. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. நான் ரோஸ்ட்டாக இருப்பேன். இங்கே டைவர்ட் பண்ணி விட்டுடலாம். முன்னாடினா விளாடும்போது டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க. இன்னும் வரல. சாத்திடுவோம். சொன்னால ரஸ்டி பேட்லாக்கி தான் கிடைக்கிது. சரி அது இங்கே இருக்கட்டும். இந்த சேஃப்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை வச்சு ஒரு ட்ரிக் பண்ணுவோம். இந்த ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராணி விளாடுறவங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கார் ரூம் கிட்டே வந்துட்டிங்களா? இந்த கார் ரூம் கிட்டே இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, இது சாத்திட்டேன். இதை அப்படியே திறந்துட்டு இந்த சேஃப்கி இங்கே ட்ராப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தடவை ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிராணி சீக்கிரமாக வருவாங்க. ட்ராப் பண்ணிட்டீங்களா? அப்படியே ஓடி போய் துணியக்கான ஓடிடுங்க. ஒன்று கார் கிட்டே ஒடிச்சிருக்கோங்க, இல்லைனா அந்த டோர் கிட்டே ஒழிஞ்சிருக்கோங்க. அந்த டோர் கிட்டே ஒழிறது அவ்வளோ சேஃப் இல்லை. ஏன்னா இந்த ஒரு தடவை கிராணி பார்த்து அடிச்சிட்டாங்க. அதனால் கார்கிட்டே ஒழிஞ்சிக்கோங்க. அது கொஞ்சம் சேஃப்னு தான் நினைக்கிறேன். கிராணி வர வரைக்கும் கட் பண்ணிட்டோம். இப்போ கிராணி வந்துட்டாங்க. கடைசியில் உங்களுக்கு ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா நம்ம ஸ்பைடர் கிராணியை டைவர்ட் பண்ணலான்ட்டு செயின் கட்டிங்கை தூக்கி போட்டு ஸ்பைடர் கிராணி வரவே இல்லை. அதனால கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது ப்ளே பண்ணுறதுக்கே மறந்து போயிட்டேன். இப்போ அதான் பிரச்சனை கடைசியில். ஆனால் கடைசியில் எஸ்கேப் பண்ணும்போது காட்டிட்டேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் ஏதாவது கிடைக்குதான்னு தேடுவோம். இங்கே பாருங்கள் ட்ராப்பு. என்ன தான் நம்ம கிராணியை போட்டு தள்ளிட்டாலும் ட்ராப்பு கெஸ்ட்டு தான் போயிருக்காங்க. எப்படின்னு தெரியல. சரி நம்மளுக்கு ஒரு ஷார்ட் கன் பாட்டு கிடச்சிருக்கு. எவ்வளோ தடவை தான் வெப்பன் இல்லாமல் கொள்வது. ஒரு தடவை வெப்பனோட கொண்டு வந்து இருக்கேன். சரி வாங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா அசம்பிள் பண்ணுவோம். அடுத்த தடவை லாவா எஸ்கேப்பு இல்லைன்னா அந்த கிறிஸ்மஸ் கிராணி 2த்துல ஏதாவது ஒன்று பண்ணலான் இருக்கோம். இந்த வீடியோவில் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வேணும்னு. கிறிஸ்மஸ் கிராணினா அந்த பார்பி கிராணின்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரில. இருந்தாலும் அந்த கலராக இருக்கும். எனக்கு இந்த கிராணியை பற்றியே ஒன்றும் தெரியாது. என் தம்பி தான் எல்லாம் சொல்லி தந்தேன். இப்படி இங்கே ஒரு கிராணி இருக்குது, அங்கே ஒரு கிராணி இருக்குது. சரி நம்ம கன் அசம்பிள் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இந்த ஸ்பெஷல் கீ மட்டும் எங்கேயாவது கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்க மாட்டேங்குது. ஸ்பைடர் நல்ல பொருள் தான் ஏதாவது இருக்கும். நம்ம தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஸ்கேப் பண்ணணுன்னா எதாக இருந்தாலும் நமக்கு நல்லது தான். அதுக்குன்னு செயின் கட்டரை கொடுத்து நாக் அவுட் பண்ணிடாதீங்கடா டேய். ஆல்ரெடி கட்டிங் பிளேஸ் இருக்குது, அதை வச்சு ஒரு யூஸும் இல்லை. சரி பலகை இன்னும் உரைக்கல. இன்னொரு பலகை அது போய் உடச்சிட்டு வந்துடுவோம். போகலாம். இந்த வழியாக போயிடலாம். ஐயோ இங்கே வரும்போது தான் பயமாகவே இருக்குங்க. இந்த மேலே ஒருத்தர் தூக்கத்தில் ஃபஸ்ட்டு வரும்போது அது மாதிரி ஏதாவது தூக்கிட்டுனா மறுபடியும் பக் ஆகிட்டோன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி அதனால நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிளாங்க் வந்து தொல்லை பண்ணுது. இன்ஜின் பார்ட் நல்லது தான்.
பரவாயில்ல, கிடைச்சது கிடைக்கணும். அவங்க ஒரு ரெஞ்ச் வேறு பார்த்துருக்கோம். இல்லைன்னா வெளியே போக முடியாது. இந்த பிளாங்கை தூக்கி அப்படி போடணுமா? இந்த பிளாங்கை தூக்கி அப்படி போடு. ஐயோ கிராணி ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க, போச்சு. ஜஸ்ட்டு மிஸ்டில் உள்ளே போடான்னு பார்த்தேன், போட்டாங்க. சரி விடுங்க, டே 2 ஆரம்பிக்குது. இதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஒரு தடவை தேவையில்லாமல் ஒரு நாள் விட்டேன் அந்த ஸ்பைடர்கிட்ட மாட்டி ஒரு ட்ரிக்கு பண்ணலான்ட்டு. அந்த ட்ரிக்கு நிறைய தடவை பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணலான்னு வந்தேன். ஆனால் விட்டுக்குச்சு, ஃபோன் டப்புன்னு ஹேங் ஆயிடுச்சு. சரி, அதை சொல்லி ஒரு பிரச்சனை எப்படியும் எஸ்கேப் பண்ணியாச்சுல. இப்போ டக்குன்னு போய் அங்கே இது பெரிய ரூமில் தான் இருக்குது. ஏன் நல்ல பொருளாக கொடுக்கல, எந்த பொருளும் இல்லை. அப்படி இருந்தால் புக்கில் போடும், ஒன்றுமே இல்லை. இனிமேல் புக்கு இருந்தால் சீவரில் போய் தான் தேட முடியும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. அந்த புக்கு மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும். சீவரில் போய் தேட வேண்டியதை தேடிப்போம். இப்போ நம்ம இங்கே வந்து இன்ஜின் பாட்டை பார்த்து அங்கே போய் காரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அந்த வெப்பன் கீ எல்லாம் அந்த ஷார்ட்டுன்னு இன்னும் 2 பாயிண்ட்டு கிடச்சிருந்தோம் வைங்க, செமையாக இருக்கும். ப்ளேஸ் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாமா? 2 தடவை போட்டுக்கோங்க. ஐயோ போச்சா? அதை போங்கடா டே. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஒழிஞ்சிக்கலாம். ஐ நீட் த கார் கீ தான் பின்னாடி போட்டு வந்துட்டேன்னு. அந்த கார் கீ வச்சு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியாது. உள்ளே வந்துட்டாங்க. என்னங்க இங்கே நிற்கிறாங்க? ஐயோ, 2வது தடவை இன்ஜினை போடும்போது இப்படி போட்டேன்ல. ஐயோ போச்சு. மறுபடியும் நம்ம போய் அந்த சேஃப் கீ எடுத்து இன்னொரு தடவை ட்ராப் பண்ணோம். சரி, இன்னொரு தடவை நம்ம சவுண்டு போட்டு தான் எல்லாம் பண்ண முடியும். போயிட்டாங்களா? ஐயோ போடு. நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்டு பார்த்துட்டோம். இது மட்டும் மூடாமல் இருந்திருந்தோன்னா அவ்வளோதான். பார்த்தாம இன்னொரு நாள் பறி கொடுத்துருப்போம் சீக்கிரமாக. டக்குன்னு எங்கேயாவது ஒளிஞ்சுப்போம். இங்கேயும் எதுவும் இல்லை. வெளியே வெளியே வந்து இது ஒரு ரெஞ்ச் ஹேண்டில் வேணுமா? அது எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிற மாதிரி இல்லை. அண்டர் கிரவுண்ட் போயிடுவோம். இங்கேயும் நிறைய தடவை தேடியாச்சு, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது? வெறும் ஃப்ரீ ஸ்டைல் மட்டும் தான் இருக்குது. அட போங்கடா டேர், நம்ம சீவர் போனால் தான் எல்லாம் கிடைக்கும். இந்த புக்கு மட்டும் எங்கே இருந்துன்னு தெரிலங்க. சரி, பொறுமையாக போவோம். ட்ராப்பு போச்சு, முடிஞ்சு சோழி. அப்படி தப்பிச்சுட்டு ஓடுறா பாய். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி தான் கிராணியை இது பண்ண போகிறோம். ஒரு தடவை போட்டு ஓடிடுவேன். ட்ராப்பில் மாட்டினதால கிராணி சவுண்டு கிட்ட வந்துருப்பாங்க. இப்போ நம்ம 2 தடவை போட்டு போகிறதுக்குள்ள அவங்கள பாருங்க டக்குன்னு ஜஸ்ட்டு மிஸ்ட்டு 2 தடவை போட்டிருந்தேன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருக்கும். ஐயோ, என்னங்க மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஐயோ, கிராணி ஒரு வெளியே போட்டுட்டு போடுவாங்க டக்குன்னு. அப்பாடி, இப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்குது. இப்போ ஃப்ரீயாக தேடலாம். அந்த புக்கு மட்டும் கையில் கொடுத்துருங்களா டே ப்ளீஸ்டா டே. புக்கு மட்டும் கிடச்சிருந்தா இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன். சீவரில் தான் எல்லாம் இருக்கும். இன்னும் தேடினது தாங்க, மூடி வச்சுருக்காங்க ஒரு நாள் முடிஞ்சதுனால. இந்த ரூம் தேடல இதுலன்னா பாவிங்களா, அந்த இதில் எதுவுமே இல்லைன்னெல்லாம் நினச்சேன். சரி, இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க ஒரு ட்ரிக்கு பார்த்தேன், நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு தடவை போட்டு பார்ப்போம். கடவுளே எப்பட்றா யூடியூப்பில் போடுறவங்க மட்டும் நடக்குது. சரி, இந்த ரூமில் எதுவுமே இருக்காது. இந்த ரூமில் புக்கு வச்சுருப்பேன், நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லா வீட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பழைய ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டேன். இப்போ அந்த புக்கு வர வரைக்கும் இங்கே தான் நம்ம நிற்கணும். சத்தத்தை கேட்டு கிராணி வந்திருப்பாங்க, அதனால் நம்ம அமைதியாக ஒளிஞ்சிருப்போம். உங்களுக்கு தேடுறதுக்கு வேலை இல்லை. சரி, இப்போ கிராணியை தள்ளி விட்டோம்.
இந்த தடவை நம்ம இங்கேருந்து அவன் எப்படி நடந்து போகிறான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் லைவாக. நகரு நீ எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து நகரு நம்ம பார்த்துட்டு தான் போவோம். நம்மளே தள்ளி விடுவோமா? தள்ளி நடுவில் போட்டுருவோம். அப்போ தான் கிராணி வந்தால் சுற்றி தப்பிக்க முடியும். ஐயோ இவங்க தான் நம்மளை தள்ளுறாங்க. போச்சுடா, வெளியிட்டு இதாகிடுச்சு. ஐயோ நம்ம மறுபடியும் மாடியில் போய் சிக்கிக்க போகிறோம். ஆச்சு ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஏறிட்டு போகிறோம். அதுதானே நம்ம ஏறிட்டு போகிறோம் இவங்க மேலே பாட்டுக்கு. இவங்கள தள்ளலான்னு பார்த்தா இவங்க மேலே நம்ம ஏறிட்டு போகிறோம். இது பாருங்க ஐயா ஃபோட்டோஸ் போல் அந்த காலத்து ஃபோட்டோ இருக்கும் போல். இவங்க கிராணியோட அம்மாவா அக்கா வந்து சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கிராணி வந்திருப்பாங்கனால பெட்டில் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பண்ணி அவங்க வராதனால பாருங்க கிராணி போகிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம அங்கே நின்றுனால தான் வரலன்னு நினைக்கிறேன். படி அங்கே போயிட்டாங்க. சரிப்பா பொறுமையாக நீங்கள் வந்து கொடுங்க. அது வரைக்கும் நான் அங்கேயே வெயிட். நான் செக் பண்ணது தான், எனக்கு எது தான் செக் பண்ணதுன்னு தெரில. எல்லாம் மூடிட்டுல டேமன் பண்ணாங்க. இந்த காகுவில் வச்சுட்டு ஒரு பயனும் இல்லை. சத்தத்தை போட்டு தான் முடியும். அங்கே ஒரு ட்ராப் பார்த்தா பாருங்கள், நம்ம வராத அடுத்த செகண்டை வந்துட்டோங்க. சரி அந்த ட்ராப்பை போய் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஐயோ கரெக்டாக விழுவே. ஏய் கரெக்டாக விழுவு தொலையேன். ஐயோ சுத்தத்தை கேட்டு வர கிராணி வருவாங்க. நான் டக்குன்னு ஒழிஞ்சுப்போம். டக்குன்னு அந்த வயலில் இருக்க ஸ்பைடருக்கே துப்பிட்டு போயேன். முடியல. பாருங்கள் அம்மாவும் பொண்ணையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. அவங்க அப்படி போயிட்டாங்க, அவங்க எப்படி வராங்க. அப்பாடி ஸ்பைடருக்கே கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வெளியே போகிறது சேஃப்னு தெரில. ஆமாம் போவோம், எல்லாம் சாதிக்கணும். கிராணி இப்படி போனாலும் அங்கே நிற்பாங்கனாலும் நம்ம இப்படி போய் பாருங்கள். இப்போ நம்ம டைவர்ட் பண்ணி இப்படி போயிடலாம். இப்படி தானே வராங்க, செக் பண்ணி போகலாம். அங்கே வந்து நம்மளை நாக் அவுட் இங்கே நிற்கிறாங்க. அப்பாடி இந்த சீவருக்கு கிடச்சோன்னா நிம்மதியாக இருக்குது. இதுக்குள்ளே நிறையா பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா பொருளும் இன்றைக்கி கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே தான் தெரிஞ்சு எல்லா பொருளும் இருக்குது. மீதி எல்லாமே போடு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெப்பன் நீங்கள் சொன்ன மாதிரி சீவர்லாம் இருக்குது. இதை எடுத்து கிராணியை போட்டு இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பை எடுத்து அப்புறம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தள்ளிவிட்டு அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க. மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி பாருங்கள். சத்தத்துக்கு ஏதாவது கிராணி வருவாங்க. கிராணி எப்போவுமே அந்த சைடு வர்றதுனால நம்ம இப்படி போயிடுவோம். அப்படியே அந்த சைடு போனால் எதிர்க்க வந்துட்டாங்கன்னா ஒன்றும் முடியாது. ஃபஸ்ட்டு போய் வெப்பன் எடுப்பான். அந்த வெப்பன் கையில் எடுக்கும்போது தாங்க நிம்மதியாக இருக்கும். சத்தத்தை போட்டு கிராணியை வர வச்சுருவான். அதுக்கப்புறம் இப்போ 2 தடவை போட்டாச்சு, நிறைய சத்தம் வந்திருக்கும். மறுபடியும் கீழே விழுவும்ல, கிராணி டக்குன்னு வந்துடுவாங்க. நிற்போங்க. வாங்க பாட்டி டக்குன்னு வாங்க. உங்களை முடிச்சுட்டு நானும் நிறைய இது எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் சீவரில் போய் நல்ல பொருள்லாம் தேடணும். அதனால் டக்குன்னு வந்து அடி வாங்கிட்டு போங்க. வந்துட்டாங்க. போடு ஹெட்ஷாட்டா. எங்கே கீழே இருந்து விழுது, கழுத்துக்கிட்டு தான் அடித்தோம். நவருங்க பாட்டி. போச்சு. சரி நம்ம போய் ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுப்போம். கடைசியில் நம்ம ஷார்ட்கட் வழியாக தான் போக வேண்டியதாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போகவே முடியாது மாடியில். ஏதோ ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. கரெக்டாக அப்படியே குறி வச்சு விடுங்க. உள்ளே வந்தாச்சு. ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுத்துரும். எடுத்து இங்கே போட்டுரும். இதுக்கப்புறம் ஏதாவது இப்போ பாட்டி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா டெடி அப்படியே தூக்கணும். இந்த வேலையை தான் வருவாங்க. அதனால் இங்கே இப்போ போட்டுற வேண்டியது தான். இந்த ட்ராப்பில் நம்ம மாட்டாமல் போயிடணும். போகவே முடியல. இந்த ஏதோ சதி பண்ணுறாங்களே. அப்படியே தள்ளுங்க. உங்களை தள்ளிட்டு போகிறதுலாம் லேட் ஆகுது. கீழ் வழியாக போயிடலாமா? அதுக்குள்ளே எந்திரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தள்ளுங்க.
கீழே வழியாவது போயிடலாம், செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக தள்ளிட்டு தான் இருக்கேன். இங்கே வந்து வெப்பனை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். அங்கே போய் ஸ்க்ரூ ட்ரைவர் சுட வேண்டியது இருக்குது. ஸ்பைடருக்கு மட்டும் கிராணிக்கு சாக வரம் கொடுத்துட்டு ஸ்பைடருக்கு வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா கிராணியை பார்த்து பயப்படவே தேவையில்ல. ஐயோ இங்கே பாருங்க ஸ்பைடர் ரூட்டு போக முடியுமா? இல்லை முடியல. கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். கிராணியை கூட பார்த்துக்கலாம், ஆனால் ஸ்பைடர் கிளவியே தான் முடியாது. மறுபடியும் இந்த வேலையை வந்துட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். சுத்தப்பட்டு வரல, கீழே போய் தான் முனையாகணும் போல். சரி போவோம். அப்படி ஒரு ஸ்பைடருக்கு மட்டும் சுடுற மாதிரி கிராணி ஸ்பைடரும் சுட்டா சாகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் தெறிக்க விட்டு போயிருங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருச்சு. இங்கே கேஸ் சிலிண்டர் இருக்குது. என்ன கிராணி நவுக்கா நம்ம 120 செகண்ட்ஸா? நம்ம வச்ச ட்ராப்பில் மாட்டியிருப்பாங்க போல். ஆமாம், அங்கே இருந்தாலும் எந்திரிச்சு வரும்போது மாட்டியிருப்பாங்க போல். விடுங்க, நம்ம நல்லது தான். ப்ளே ஆஃப் கீ கிடச்சிருக்கு. நம்ம ஒரு காக்வீலெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த காக்வீலை வச்சு ஏதாவது பொருள் கிடைக்கும், நல்ல பொருளாக. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஷெட்கி அங்கே போட்டால் அதுக்குள்ளே ஏதாவது பொருள் இருக்கும். கிராணி தெரியலனா இங்கே ஏதாவது பொருள் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இங்கே வெறும் காக்வீலை மட்டும் தான் போட்டு வந்து இருக்குது. காக்வீல் 1, காக்வீல் 2, அப்புறம் அதை சுற்றி விட்டான்னு வைங்க, அது வந்து ஏதாவது பொருள் கிடைக்கும். மேலே அந்த இது மாதிரி இருக்குல்ல. நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போய் காக்வீலை எடுத்து செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சீவரில் ஏதாவது இன்னொரு நல்ல பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கடைசியில் சீவர்லேயே நான் 2 பொருளை கண்டுபிடிச்சேன் எஸ்கேப் பண்ணுறது சீவர் எஸ்கேப்பு. சீவருக்குள்ளேயே 2 பொருள் வச்சுருக்காங்க. சாத்தி போங்க, ராணி எந்திரிச்சிருப்பாங்க. நேரத்துக்கு 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு காக்வீல் தேவைப்படும். சரி ஃபஸ்ட்டு போய் எடுத்துருவோம். ஷார்ட்கட் வழியாக போவோம். இங்கே என்னது பொருள் இருக்கா? போட்டு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இல்லை பெப்பர் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்கணும். அது மற்றவங்க அடித்தா ஒர்க் ஆகுது. நான் அடித்தா மட்டும் கிராணி என்னையை அடிச்சிடுறாங்க. அது எப்படி தான் தெரில. போட்டு ஸ்டிக்கு கிடச்சிருக்கு. நம்ம அந்த பெப்பர் ஸ்ப்ரே தொடவே தேவையில்ல. எப்படியா இருந்தாலும் கிராணிட்டு அடி வாங்க தான் போகிறோம். அப்புறம் எதுக்கு தொட்டு அடி வாங்குறது? ஸ்டிக்கோடையே குதிச்சிடலாம். அதுக்கப்புறம் பேட்லக்கையும் செயின் கட்டுறீங்க கிடச்சா பார்த்துப்போம். இந்த ஸ்பைடர் மண்டை கிளவிட்ட போகும்போது தான் பயமாக இருக்குது. ஐயோ, அதுக்கு தான் அந்த இது கொடுத்தா நல்லாயிருக்குன்றேன். எனக்கு இதில் வேறு எந்த வழியும் தெரியாது. வேறு ஃப்ளூக். ஐயோ ஜஸ்ட்டு போடு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. இவ்வளோ கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. எப்படி தப்பிச்சேன்னு தெரில. அது ஒரு தடவை முட்டிக்கிட்டேன். தாங்க நிற்கிறாங்க. நம்ம எப்படி போகலாமா இல்லை எப்படி தான் வருவாங்கன்ட்டு அப்படி போகலாமா? இல்லை பாடி போயிடலாம். ஓடு. ஷார்ட் கன் பீஸு கிடச்சிருக்கு. இது ஒரு பிரச்சனையும் இல்லை, தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். யூஸாக இருந்தாலும் நல்லது தான். சரி, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. போகலாம். நம்பர் தேடியாச்சு. நான் அதை எப்படி ஓப்பன் பண்ணேன்னா, போன தடவை நான் விளையாடும்போது 2 இருந்தது. இந்த தடவை 1 ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணேன். இருந்தாலும் கிடச்சிருச்சு கரெக்டாக. எனக்கு மட்டும் ஃப்ளூக்கில் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக கிடைக்குது. நான் ஸ்பைடர்கிட்ட போதுன்னா கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஃப்ளூக்கில் ஓப்பன் பண்ணி கரெக்டாக கிடைக்குது. என்னங்க பக் இருப்பது உண்மையாக போ. ஸ்பெஷல் கீ. அந்த ஸ்பைடர் ட்ரிக்கு பண்ணி பார்ப்போம். ஐயோ, அந்த ஸ்பைடர் பண்ணுறக்கு இங்கே வரல. அப்படி போ. அங்கே போகும்போது தான் போச்சுடா. டேய் போடா டேய். ஐயோ, கடிக்கிறத பார்த்தா தான் பயமாக இருக்கேன். நான் ஃபோனை கீழே தூக்கி போட்டு ஓடியே போயிட்டேன். டப்பிங் பண்ணும்போது பயமாக இருக்குது. ஆனால் இந்த தடவை பயப்படக்கூடாதுன்ட்டு
அப்படியே பண்ணிட்டேன். டே 3 வந்துருச்சுங்க. இன்னும் 3 நாள் இருக்குது. ஒரு பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும். செயின் கட்டர். கட்டிங் பிளேயர்ஸ் வச்சு அதை கட் பண்ண முடியுமா? அப்போ முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். சரி, ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஸ்பெஷல் கீயை போட்டு வந்தோம். அது போய் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம கிராணியை ட்ராப்பில் சிக்க வச்சுட்டு போயிடுவோம். டெடி எடுத்து அப்படியே கோவத்தில் பொங்கி வர கிராணி வருவாங்க. வருமானம் யாரும் இல்லை, நம்ம பெருத்தீஷ் இப்போ தம்பி இருக்கால, அவனோட நிக் நேம் தான் வருமா. அதனால யூசர் நேம் கதை வச்சுக்கிட்டோம். நான் என் டேப்லெட்லேயும் விளாடும்போது ரோஹின் தான் வச்சுருப்பேன். என் பேர் தான் வச்சுருப்பேன். இப்போ மொபைல் விளாடுறதுனால அவன் பேர் இருக்குது. என்னங்க இன்னும் வரல. நம்ம ட்ராப் இல்லாத போனால் கிராணி வந்துடுவாங்க. ட்ராப் இருக்குன்னு தெரிஞ்சு பொறுமையாக வராங்களோ. சரி, ஒன்றா இது பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ கிராணி வந்து மாட்டிட்டாங்க. டப்புன்னு நம்ம ஓடி போய் இப்போ நம்ம கிராணியை பீஸ் ஆகிட்டாங்க. சே, பீஸ் போயிட்டு நம்மனா ஆனோன்னு வைங்க, அவ்வளோதான். உயிர் போயிட்டு மறுபடியும் வரவே மாட்டோம். இவங்கள்ட்ட எவ்வளோ தூரம் இந்த கேமில் பீஸ் ஆனாலும் வந்துடுவாங்க. ஐயோ, அந்த ஸ்பைடர் கழுவிட்டு போகும்போது பயமாக இருக்குது. என்னமோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு பண்ணுறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரோஹின் சாய் தான் அதுலேயும். அந்த ஸ்பைடர் கிளையே பார்த்துடக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஸ்பெஷல் கீ எடுத்து கார் வழியாகவே போயிடணும். இந்த ஸ்பைடர் கீயை பார்த்தா அவ்வளோதான். ஸ்பைடர் கிளையை பார்த்தா அவ்வளோதான், முடிஞ்சு சொல்லி. சரி, ட்ரிக்கு பயன்படுத்தி பார்ப்போம். கண்டிப்பாக அது ஒர்க் ஆகலை. தேவையில்லாமல் ஒரு நாள் போனது தான் மிச்சம் அன்றைக்கி. மீட் இல்லாமம்போது ட்ரிக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். நான் மீட் இருக்கும்போது ட்ரை பண்ணிட்டேன். அதான் இப்போ பிரச்சனைங்க. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்படியே எஸ்கேப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதை இப்படி ட்ரை பண்ணும்போது தான் ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியுதுல. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்பைடர் அணி போட்டு தள்ளிடுச்சு. அதுதான் பிரச்சனையே. சரி, அந்த ஸ்பைடர்கிட்ட போய் கடிவாங்க சாவல அளவுக்கு கேவலமாயிட்டேங்க. அடுத்த தடவை லாவா எஸ்கேப்பு இல்லை எனக்கு கிறிஸ்கஸ் கிரானியான்னு கேட்டிருந்தோம். அது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுவும் லாவா எஸ்கேப்னால் மல்டிப்ளேயரோடு பண்ணலாமா, இல்லை நான் என் தம்பியோடு பண்ணலாமா, இல்லை நான் மட்டும் தனியாக பண்ணணுமான்னு சொல்லிடுங்க. எது ஓட்ஸ் நிறையா வருதோ அது போட்டு நம்ம பண்ணிக்கலாம். சரி, இந்த மீட் வச்சிட்டேன், வந்துடுவேன். மறுபடியும் போய் டே 5க்கு போனோன்னா அவ்வளோதான். ப்ரெஷரில் ஆட வேண்டியதாக இருக்கும். அதுவும் ஒரு பொருள் வேறு கிடைக்காம இருக்குது. அந்த பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல வேலை கடிக்கலைங்க. என்னமோ கூட்டிகிட்டு வந்துடுச்சு. போடு செயின் கட்டுரு. அப்பாடி, எப்படியோ நம்ம எஸ்கேப் பண்ணி முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா அந்த செயின் கட்டுரை நான் எடுக்கும்போது பாதி சீக்வன்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு காட்டுறாங்க ஸ்பைடர் கிரானியை டைவர்ட் பண்ணுறதுக்கு. அது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க, அவ்வளோ பெரிய இது. அதனால் நம்ம பொறுமையாக போவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பாட்டி இருக்காங்களே, அவங்கள மறுபடியும் ட்ராப்பில் உள்ள வச்சுட்டு போவோம். ஏன்னா நம்ம கீழே போகும்போது பாட்டி அங்கே இருந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், ஒளிஞ்சுப்போம். இப்போ கீழே இருந்து பாட்டி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த ட்ராப்பை தாண்டி பாட்டியால் வர முடியாதுல்ல, கீழேயும் அந்த பாட்டியால் வர முடியாதுல்ல. இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் நான் போய் கீழே தேடலான்ட்டு தைரியமாக போகும்போது கீழே இருந்து வந்து அடிச்சு விட்டாங்க. அதனாலே எஸ்கேப் இதாகிடுச்சு. அந்த தடவை தப்பு பண்ணக்கூடாதுன்னு எல்லா தடவையும் ஒழிஞ்சிக்கிட்டேன். பாட்டி வர வரைக்கும் கட் பண்ணிட்டோம். பாட்டி இப்போ பாட்டி வந்துட்டாங்க. தூக்கி போட்டு டக்குன்னு பாட்டியை தள்ளி விட்டு ஓடிடுவோம். பாட்டியை விட்டுட்டாங்க. நம்ம எதுக்கு கீழே போய் மேலே போகிறோன்னு வைங்க, அவங்க பாட்டி எப்போ பார்த்தாலும் இந்த படிக்கட்டு இருந்தாலும் நம்மளை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேரம் போய் அப்புறம் மறுபடியும் அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா இது பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதை ட்ராப் பண்ணிட்டு நம்ம ரஸ்டி பாட்டிலக்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். கடைசியில் இந்த உட்டன் ஸ்டிக்கை போட்ட மாதிரி லூஸு மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போனால் ஸ்பைடர்கிட்ட மாட்டி சாத்தாலும் செத்துரும். உடன் ஸ்டிக்கை போடுறது தான் தொல்லையாக இருந்தது. இப்போ இந்த செயின் கட்டர் போடுறதும் தொல்லையாக இருக்குது. ஆனால் ரஸ்டி பாட்டிலக்கினா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இப்போ பார்த்தாலும் போயிடும். சரி, இப்போ இந்த சேஃப் லாக்கர் தானே இதை வச்சோம்.
இங்கே இருக்குது. நம்ம எஸ்கேப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மறக்காமல் ஒரு லைக்கை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னு தெரில, இந்த கேமுக்கு வரும்போது மட்டும் புது ஃபோனே ஹேங் ஆயிடுது. பழைய ஃபோன் ஆக்கானா கூட பரவாயில்லடா. டே இந்த கேமுக்கு வரும்போது இந்த புது ஃபோனு வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை, அது ஹேங் ஆகுது. எனக்கு எதுவும் புரியல. இவங்க கேள்வியை பார்த்தாவே பயமாக இருக்குங்க. இல்லை 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 அப்படியே போயிடும். இதானே கரெக்டான வழி. இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே. இதுக்கப்புறம் நான் கட் பண்ணி அந்த கிளவி வர வரைக்கும். ஆனால் கடைசியில் எப்படியும் எஸ்கேப் ஆயிடுவேங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில் எஸ்கேப் ஆகிட்டேன். கடைசியில் அது பாஸ் ஆனதே பார்க்கல. ஆனால் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோம். உங்களுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த கிளவி இந்த இது ஸ்பைட்ரு ராணி கடிக்கும்போது அவ்வளோ இதாக இருந்ததுங்க, பயமாக. ராணி அடித்தாலும்